Hello viewers, welcome back to English Teacher channel. This is Manu. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வாக்கியங்கள் அனைத்துமே ஆங்கிலத்தை ஃப்ளூவண்டா பேசுறவங்க பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ முதல் வாக்கியத்தை பாருங்க. நான் சோர்வாக இருக்கிறேன். இந்த வாக்கியம் என்ன டென்ஸ்ல இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது எந்த காலத்தை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோர்வாக இருக்கிறேன். இருக்கிறேன் அப்படிங்கிறது வெர்ப், ஒரு வினை. அப்போ இருக்கிறேன் அப்படிங்கும் போது அது கண்டினியூஸ்ல இருக்குது. அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். இப்போ நம்ம இது ஈஸியா எழுதிடலாம். இப்போ பாருங்க, நான், நான்கிறது ஐ, இது சப்ஜெக்ட். நான்கிறது ஐ, இது சப்ஜெக்ட். அடுத்து நம்ம என்ன போடணும் அப்படின்னா இருக்கிறேன். இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஐக்கு அடுத்து வர்ற ஹெல்பிங் வெர்ப்ஸ் என்ன அப்படின்னா ஆம். இது நம்மளுக்கு தெரியும். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஐக்கு அடுத்து ஆம் தான் வரும். அடுத்து வெர்ப் என்ன அப்படின்னா இருக்கிறேன். அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா சோர்வாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இங்க என்ன போடணும் அப்படின்னா ஐ ஆம் ஃபீலிங். ஐ ஆம் ஃபீலிங். அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா டயர்டா ஃபீல் பண்றாங்க. சோ சோர்வாக அப்படிங்கிறது டயர்ட். சோ ஐ ஆம் ஃபீலிங் டயர்ட். நான் சோர்வாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் சீக்கிரம் தூங்க போகிறேன். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் மாதிரி இருக்குது. ஆனா இது ஃபியூச்சர் டென்ஸ் கிடையாது. தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. போய்கிட்டு இருக்கவங்கள நிப்பாட்டி எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா தூங்க போறேன்னு சொல்றாங்க. இந்த வாக்கியம் ஃபியூச்சர் கிடையாது, ஆன் த ஸ்பாட்ல அவங்க சொல்றது. அதனால தூங்க போகிறேன் இந்த வாக்கியம் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. இப்ப பாருங்க, நான், நான்கிறது சப்ஜெக்ட். சோ ஐ, இது பிரசன்ட் கண்டினியூஸ் நம்மளுக்கு பார்த்தாச்சு. சோ ஐ வந்துட்டாலே என்ன வந்துடணும் ஆம். ஐ ஆம். எங்க போறாங்க அப்படின்னா தூங்குறதுக்கு. சோ போறதுக்கு என்ன எழுதணும் அப்படின்னா கோயிங். சோ போறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஐ ஆம் கோயிங். தூங்கத்தான் போறாங்க. சோ ஐ ஆம் கோயிங் டு பெட். ஓகேவா? தூங்குறத நம்ம இங்க ஸ்லீப்னு எழுதக்கூடாது. எங்க போய் தூங்குவாங்களோ அந்த பிளேஸ் தான் எழுதணும். சோ பெட், டு பெட். சீக்கிரம் அப்படிங்கிறது இயர்லி. ஓகேங்களா? ஐ ஆம் கோயிங் டு பெட் இயர்லி. நான் சீக்கிரம் தூங்க போகிறேன். இந்த தூங்க போகிறேங்கிற ஒரு வார்த்தை தான் ஆம் கோயிங் டு பெட். ஓகேங்களா? இங்க மூணே வார்த்தையில தான் எழுதியிருக்கோம். நான் சீக்கிரம் தூங்க போகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கு. அதுக்கு நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ஐ ஆம் கோயிங் டு பெட் இயர்லி. இப்போ இந்த ரெண்டு வாக்கியத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? நல்லா பாருங்க. இந்த ரெண்டு வாக்கியத்துக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நான் சோர்வாக இருக்கிறேன், நான் சீக்கிரம் தூங்க போகிறேன். இந்த ரெண்டு வாக்கியத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னா அதனால் தான். ஓகேங்களா? நான் சோர்வாக இருக்கிறேன், அதனால் தான் நான் சீக்கிரம் தூங்க போகிறேன். இப்போ இந்த சென்டென்ஸ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? இது ரெண்டு சென்டென்ஸா இருக்கு. இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கிற பாலமா எது இருக்கு அப்படின்னா அதனால் தான். ஓகே, இந்த அதனால் தான் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா that is why. that is why. ஓகே, அதனால் தான that is why. இந்த சென்டென்ஸை நம்ம கான்ட்ராக்ஷனா எழுதுறதா இருந்தா that's why. that's why அப்படின்னு எழுதிக்கலாம். that is why நம்ம சுருக்கி சொல்லும்போது that's why அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ அடுத்தது பாருங்க. இந்த வாக்கியத்தை நம்மளுக்கு இணைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. ஏற்கனவே நம்ம ரெண்டு வாக்கியத்தையும் எழுதிட்டோம். சோ இந்த ரெண்டு வாக்கியத்தையும் தான் நம்ம இங்க எழுத போறோம். ஃபர்ஸ்ட் வாக்கியம் பாருங்க. நான் சோர்வாக இருக்கிறேன் அப்படிங்கறத என்ன எழுதணும் அப்படின்னா ஐ ஆம் ஃபீலிங். சோ ஐ ஆம் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கான்ட்ராக்ஷனா எழுதிக்கலாம். ஆம், ஆம் ஃபீலிங், ஃபீலிங் டயர்ட். நான் சோர்வாக இருக்கிறேன், கமா போடணும். நீங்க that's why ன்னு எழுதும் போது எப்பவுமே கமா போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். that's why. ஓகே, that's why அப்படின்னு எழுதிட்டு அதனால் தான் அப்படிங்கறத எழுதிட்டு திரும்ப நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா நான் சீக்கிரம் தூங்க போகிறேன். இதையும் அப்படியே எழுதிக்கலாம். ஐ ஆம் நம்ம கான்ட்ராக்ஷனா எழுதும் போது ஆம் கோயிங் டு
bet yearly. ஓகேங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் புரிஞ்சிருச்சு. இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம எழுத சொன்னா என்ன செஞ்சிருவோம்? டக்குன்னு எழுதிடுவோம். இந்த ரெண்டு சென்டென்ஸுமே அடிக்கடி நம்ம பார்த்த வாக்கியங்கள், அதுவும் இல்லாம அதிகமா பயன்படுத்தின வாக்கியங்கள். அதனால நம்ம இதை ஈஸியா எழுதிடுவோம். அதுவே நம்மளுக்கு இந்த மாதிரி லாங்கா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா உடனே ஒரு பயம் வந்துடும். இவ்வளவு பெரிய சென்டென்ஸா இருக்கே, நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒரு பயமும் தேவையே இல்லை. அந்த சென்டென்ஸை நீங்க எப்படி பிரிக்கணுமோ அதை பிரிச்சுட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸே உங்களுக்கு ரொம்ப ஈஸியானதா இருக்கும். இப்போ நான் சோர்வாக இருக்கிறேன், அது ஒரு சென்டென்ஸ். நான் தூங்க போகிறேன், இது ஒரு சென்டென்ஸ். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கிறதுக்கு நம்ம அதனால் தான் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இதே மாதிரி தான் இங்கிலீஷ் பேசுறவங்க ஒரு சென்டென்ஸை இன்னொரு சென்டென்ஸோட இணைக்கிறதுக்கு ஒரு கனெக்டிங் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கனெக்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பேசி பழகிட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும்? இங்கிலீஷை ஃப்ளூவெண்டா பேச முடியும். இப்போ இந்த அதனால் தான் அப்படிங்கறத வச்சு ரெண்டு வாக்கியத்தை எப்படி இணைக்கிறது அப்படிங்கறத நம்ம கத்துக்கிட்டோம். இந்த வாக்கியம் வந்து லாங்கா இருக்கு, ஆனா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பார்க்கும்போது இது கொஞ்சம் ஈஸியானதாகவும் இருக்கும். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, ஓகே, இது ஒரு வாக்கியம். நான் பார்ட்டிக்கு போகவில்லை, ஓகே, இது ஒரு வாக்கியம். அடுத்து அதனால் தான், இது ஒரு கனெக்டிங் வேர்ட் அப்படின்னு நம்ம தனியா வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத எழுதலாம். எனக்கு அப்படின்னு நம்ம எழுதும் போது ஐ. இங்கேயும் சென்டென்ஸ் வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் இருக்கு. சோ ஐ ஆம். உடம்பு சரியில்லை, இப்போ உடம்பு நல்லா இருந்தா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபீலிங் வெல் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லும் போது நாட் ஃபீலிங் வெல். சோ இங்க நம்ம என்ன எழுதணும்? உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது நாட் ஃபீலிங் வெல். இது ஒரு வாக்கியம். ஓகேங்களா? இந்த வாக்கியம் எப்படி இருக்குன்னா இண்டிபெண்டா இருக்கு. இந்த சென்டென்ஸ்ல ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கு, ஒரு டிபெண்டிங் கிளாஸ் இருக்கு, ஒரு சபார்டினேட் கன்ஜங்ஷனும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த வாக்கியம் வந்து இண்டிபெண்டா இருக்கு. பார்ட்டிக்கு போகவில்லை அப்படிங்கிறது ஒரு டிபெண்டிங் கிளாஸ். ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ங்கிறது வந்து எதையுமே சார்ந்து வராது, தனியா கெத்தா நிற்கும். அதுவே டிபெண்டிங் கிளாஸ்ங்கிறது வந்து அது இன்னொன்னு சார்ந்து வரும். நான் பார்ட்டிக்கு போகவில்லை, ஏன் போலங்கிற ரீசனை வந்து நம்ம மேல கொடுத்துருக்கிறோம். சோ இது வந்து எதை சார்ந்து வருது? உடம்பு சரியில்லைங்கிறத சார்ந்து வருது. அதனாலதான் இது டிபெண்டிங் கிளாஸ். ஆனா இந்த டிபெண்டிங் கிளாஸ் நம்ம எழுதிட்டு அப்புறமா நம்ம சபார்டினேட் கன்ஜங்ஷனை போட்டுக்கலாம். நான் பார்ட்டிக்கு போகவில்லை, போகவில்லைங்கிறதும் நெகட்டிவ் சென்டென்ஸ் தான். சோ நாட் போடணும். I am not, so I am not going to the party. பார்ட்டிக்கு இக்கு அப்படின்னு சொல்லும்போது to the, okay, to the party. I am not going to the party. நான் பார்ட்டிக்கு போகவில்லை. I am not feeling well. எனக்கு உடம்பு சரியில்லை. சோ இந்த ரெண்டு வாக்கியத்தை இணைக்கணும் அப்படின்னா நம்ம சபார்டினேட் கன்ஜங்ஷன் போடணும். That's why, அதனால தான். எதனால தான்? எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் பார்ட்டிக்கு போகல. ஓகே, so I am not feeling well, that's why I am not going to the party. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் தான் நான் பார்ட்டிக்கு போகவில்லை. ஓகே, இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. அதனால் தான் அப்படி வச்சு நம்ம ஒரு வாக்கியத்தை எழுதுறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து ஒன்னு டிபெண்டிங் கிளாஸ்ல இருக்கும், ஒன்னு இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ல இருக்கும். அடுத்து அதனால் தான்ங்கிற ஒரு சபார்டினேட் கன்ஜங்ஷன் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் என் குடையை மறந்து விட்டேன், அதனால் தான் மழையில் நனைந்தேன். இந்த சென்டென்ஸ் வந்து பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்த சென்டென்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருந்தது. ஆனா இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்ல இருக்குது. நான் என் குடையை மறந்து விட்டேன் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட், அதனால் தான் மழையில் நனைந்தேன். இதுவும் என்னது? சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. எப்போதுமே அதனால் தான் அப்படின்னு வச்சு ஒரு சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா ஒன்னு பிரசன்ட்ல இருக்கும், இல்லைன்னா பாஸ்ட்ல இருக்கும். ஆனா இந்த சென்டென்ஸ் வந்து ஃபியூச்சர்ல இருக்காது. இப்போ நான் என் குடையை மறந்து விட்டேன், இது சிம்பிள் பாஸ்ட், அதனால நம்ம ஈஸியா எழுதிடலாம். நான் சப்ஜெக்ட் ஐ, ஓகே, மறந்து விட்டேன். மறந்து விட்டேன் தான் இங்க வெர்பு. சோ நம்ம சப்ஜெக்ட் எழுதிட்டோம். என்னது? நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஐங்கிறது சப்ஜெக்ட். அடுத்தது மறந்து விட்டேன். மறந்து விட்டேன் வந்து forgot. forgetனா present, forgotனா past tense. forget, forgot, forgotten அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ ஃபர்காட்ங்கிறது சிம்பிள் பாஸ்ட். ஐ ஃபர்காட் எதை மறந்துட்டாங்க அப்படின்னா என் குடையை. ஸோ இது ரெண்டையுமே சேர்த்து தான் எழுதணும். என் அப்படிங்கிறது மை. ஓகே, மை அம்பர்லா. ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப சிம்பிளா தான் இருக்குது. ஏன்னா இது சிம்பிள் பாஸ்ட். நான் என் குடையை மறந்து விட்டேன். ஐ ஃபர்காட் மை அம்பர்லா. ஓகே, அடுத்தது பாருங்க, மழையில் நனைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தான், இதை நம்ம சேர்த்தே எழுதலாம். அதனால் தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வரும்? தட்ஸ் வை. மழையில் நனைந்தேன். ஸோ இங்கேயும் நம்ம என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் எழுதி தான் எழுதணும். அதனால ஐ. ஸோ சப்ஜெக்ட் நம்ம எழுதிட்டோம். அடுத்து நனைந்தேன். நனைந்தேன்ங்கிறதுக்கு வந்து காட் வெட். ஓகே, நனைந்தேன் அப்படிங்கிறது காட் வெட் அப்படின்னு எழுதணும். அடுத்தது மழையில். மழையிலுக்கு இந்த ரெயின். இந்த ரெயின். சோ இந்த சென்டென்ஸ்ல மழையில் நனைந்தேன் அப்படிங்கறத ஐ காட் வெட் இன் த ரெயின். நான் மழையில் நனைந்தேன் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். தட்ஸ் வை ஐ காட் வெட் இன் த ரெயின். அதனால் தான் மழையில் நனைந்தேன். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை ஃபுல்லா பாருங்க. ஐ ஃபர்காட் மை அம்பர்லா. தட்ஸ் வை ஐ காட் வெட் இன் த ரெயின். நான் என் குடையை மறந்து விட்டேன், அதனால் தான் மழையில் நனைந்தேன். இந்த சென்டென்ஸ் இறந்த காலத்தை குறிக்குது, அதாவது பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஸோ நம்ம எப்பவுமே ஒரு வாக்கியத்தை ஃபார்ம் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் ஷார்ட்டா இருக்கா லாங்கா இருக்கா அப்படின்னு பாக்குறத விட அந்த சென்டென்ஸ்ல நம்மளுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும்? ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, படிச்சும் இருப்பீங்க. இப்போ இந்த வாக்கியத்தை பாருங்க. எனக்கு ஒரு புதிய வேலை கிடைத்தது, அதனால் தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த வாக்கியத்தை பாருங்க. இந்த வாக்கியத்துல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும் இருக்குது, சிம்பிள் பாஸ்டும் இருக்குது. இப்போ எனக்கு புதிய வேலை கிடைத்தது. ஓகே, இது வந்து பாஸ்ட். ஓகே, சிம்பிள் பாஸ்ட்ல உள்ளது. அதுவே அதனால் தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதனால நான் என்ன செய்யறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேலை கிடைச்சதுங்கிறது பாஸ்ட், இப்ப சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிறது பிரசன்ட். ஸோ இது கண்டினியூஸ்ல இருக்குது. இப்போ எனக்கு ஒரு புதிய வேலை கிடைத்தது, இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாம். எனக்கு அப்படிங்கும் போது ஐ. கிடைத்தது. ஓகே, இதுல வெர்ப் என்ன அப்படின்னா கிடைத்தது. கிடைத்ததுக்கு காட். ஓகே, ஐ காட். என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு புதிய வேலை. ஓகே, ஒரு புதிய வேலை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு அப்படின்னா புதிய வேலை, நியூ ஜாப். ஓகே, ஐ காட் அ நியூ ஜாப் அப்படின்னு எழுதலாம். ஐ ஜஸ்ட் காட் அ நியூ ஜாப் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஐ ஜஸ்ட் காட் அ நியூ ஜாப். எனக்கு ஒரு புதிய வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து அதனால் தான் அப்படிங்கும் போது தட்ஸ் வை. That's why நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த சென்டென்ஸ் வந்து பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்குது. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது ஐ ஆம் ஃபீலிங் ஹாப்பி. இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு வந்துட்டாலே இந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சோர்வாக இருக்கிறேன், கவலையாக இருக்கிறேன், இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டாலே நம்ம ஃபீலிங் அப்படின்னு போடணும். ஐ ஆம் ஃபீலிங் ஹாப்பி. நம்ம ஏற்கனவே பார்த்த சென்டென்ஸ்ல என்ன பார்த்தோம்? ஐ ஆம் ஃபீலிங் டயர்ட். நான் சோர்வாக இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஆம் ஃபீலிங் ஹாப்பி. ஓகே, ஐ ஜஸ்ட் காட் அ நியூ ஜாப். தட்ஸ் வை ஐ ஆம் ஃபீலிங் ஹாப்பி. எனக்கு ஒரு புதிய வேலை கிடைத்தது, அதனால் தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அது ஆரோக்கியமாக இல்லை, அதனால் தான் அதை சாப்பிட போவதில்லை. ஸோ இந்த சாப்பிட போவதில்லை என்ற வார்த்தையை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தோணுது அப்படின்னா அது ஒரு ஃபியூச்சர் மாதிரி தோணுது. ஆனா அதனால் தான் வச்சு நீங்க எந்த சென்டென்ஸ் எழுதினாலும் ஒன்னு ப்ரெசன்ட்ல இருக்கும், இல்லைன்னா பாஸ்ட்ல இருக்கும். இந்த சென்டென்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வராது. அது ஆரோக்கியமாக இல்லை. ஃபர்ஸ்ட் இதை நம்ம எழுதிக்கலாம். அது அப்படிங்கும் போது நம்ம இட், இங்க இட்டு தான் சப்ஜெக்ட். ஆரோக்கியமாக இல்லை, இங்க ஆரோக்கியமாக இல்லை, இங்க வந்து வெர்பன் வந்து தனியா கிடையாது. அதனால நம்ம இங்க பி வெர்ப் போட்டு தான் எழுதணும். ஸோ இட் இஸ், இட் இஸ் எழுதிக்கலாம், இல்ல கான்ட்ராக்ட்ஸ் படி இட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம இட்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இட்ஸ்
இல்லை அப்படிங்கிறத நாட். எப்படி இல்லை? ஆரோக்கியமா இல்லை. ஸோ நாட் ஹெல்த்தி. ஒரு ஆக்ஷன் வேர்டு, அதாவது ஒரு வேர்ப் வந்து ஆக்ஷன்ல இல்லை அப்படின்னா நம்ம என்ன எழுதணும்? பி வேர்ப் போட்டு தான் எழுதணும். ஸோ அதனால தான் நம்ம இட் இஸ் அதை நம்ம சேர்த்து எழுதியிருக்கோம் இட்ஸ்னு. இட்ஸ் நாட் ஹெல்த்தி. அது ஆரோக்கியமாக இல்லை. தட்ஸ் வை, அதனால்தான். தட்ஸ் வை. அதை சாப்பிட போவதில்லை. அதை சாப்பிட போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க சப்ஜெக்ட் எதுவுமே கொடுக்கல. ஆனா இங்க நம்ம சப்ஜெக்ட் எழுதணும். யார் சாப்பிட போறது இல்ல? யாரோ ஒருத்தவங்க சாப்பிட போறது இல்ல. அது ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனா தான் இருக்கும். நான் சாப்பிட போவதில்லை. சோ நம்ம இங்க நான் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்காம இருந்தாலும் நம்ம என்ன எழுதணும்? நான் போட்டு தான் எழுதணும். அப்போ நான்கும் போது ஐ. ஐன்னு வந்துட்டாலே verb என்ன வந்துடும்? ஆம். சாப்பிட போவதில்லை அப்படிங்கும் போது போவதில்லை ஆம் நாட். போவதில்லைங்கும் போது கோயிங் டு. சாப்பிட அப்படிங்கும் போது ஈட். அதை அப்படிங்கும் போது இட். இட்டு வந்து ஆப்ஜெக்ட்ல எழுதினாலும் என்னது? இட்டு தான் வரும். அது மாறாது. சப்ஜெக்ட்ல வந்தாலும் இட்டு தான், ஆப்ஜெக்ட்ல வந்தாலும் இட்டு தான். am not going to eat it. am not going to eat it அப்படின்னா நான் அதை சாப்பிட போவதில்லை. ஓகே, எதனால அதை சாப்பிட போறதில்லை அப்படின்னா அது ஆரோக்கியமாக இல்லை. அதனால் தான் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வந்தது அப்படின்னா ஒன்று அது இண்டிபெண்டன்ட் கிளாஸாக இருக்கும், அடுத்து டிபெண்டிங் கிளாஸாக இருக்கும், அப்புறம் சப்பார்டினேட் கன்ஜங்ஷனும் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த சென்டென்ஸ்ல ஐ ஆம் நாட் கோயிங் டு ஈட் இட். ஓகே, நான் சாப்பிட போவதில்லை. அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க. அது ஆரோக்கியமாக இல்லை. இந்த ஆரோக்கியம் வந்து என்ன அப்படின்னா டிபெண்டிங் கிளாஸ். இது ரெண்டையும் இணைக்கிற தட்ஸ் வை அப்படிங்கிறது சப்பார்டினேட் கன்ஜங்ஷன். ஓகே, இப்போ உங்களுக்கு தட்ஸ் வை வச்சு சென்டென்ஸை லாங்கா எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சு. இதை நம்ம ஷார்ட்டா எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதனால தான் சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது தட்ஸ் வை ஐ said. இங்க சப்ஜெக்ட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன சேர்க்கணும்? சப்ஜெக்ட் எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் தான் எழுதணும். அதனால தான் சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது தட்ஸ் வை ஐ said. அதுவே அதனால தான் நீ கேட்டியா அப்படின்னு கேட்டா தட்ஸ் வை ஐ asked. சொன்னையா அப்படின்னு கேட்கும்போது saidன்னு போட்டோம். ஓகே, கேட்டியா அப்படின்னு கேட்கும்போது asked அப்படின்னு போட்டோம். இப்போ அதனால தான் எழுதுனியா அப்படின்னு கேட்டா தட்ஸ் வை I wrote. ஏன் நம்ம இங்க எல்லாமே சப்ஜெக்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா தட்ஸ் வை வந்துட்டாலே நம்ம அதுக்கு அடுத்து என்ன வந்துடணும்? verb ஆட்டோமேட்டிக்கா வந்துடணும். அதனாலதான் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் பர்சன் போட்டு எழுதி இருக்கிறோம். சோ அடுத்த சென்டென்ஸ் அதனால தான் நீ வந்தையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன வரும் அப்படிங்கறது நீங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு தட்ஸ் வை வச்சு சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. Did you like this video? Please click on like button and subscribe to my channel. This is for easy to find out upcoming videos.